ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேவதை தூமாவதி. நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும், தூமாவதினா யாரு, அது நம்ம வச்சு கும்பிடலாமா, எல்லாருமே அவங்கள பத்தி நெகட்டிவா சொல்றாங்களே, அது நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்குமா, அந்த தேவதை உபாசனை எடுக்கலாமா, அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, தூமாவதினாலே என்ன, தூமாவதி அப்படின்னா தூம்னாலே புகை. ஸோ இவங்க ஒரு ஸ்மோக்கியா இருக்கிறதுனாலயோ, அப்புறம் அவங்களோட துணி, அவங்களுக்கு போட்டுக்கிற வஸ்திரம், அது ஒரு வெள்ளை புடவை அணிஞ்சுக்கிட்டு தலைவிரி கோலமா கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறதுக்கு பொன்னியின் செல்வன் 2ல அந்த வயசான அவங்க பேர் என்ன, ஊமை தாயா, அவங்க ஊமை தாய்ங்கிற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க அப்படிதான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. தலைவிரி கோலமா நரைச்ச தலைமுடியுடன் வெள்ளை புடவை அணிஞ்சுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. அவங்க எதுக்கு அப்படி இருக்காங்கன்னா, நம்மளுக்கு அந்த அக்லி ஒரு கிழம் தோற்றத்தை தாண்டி, அந்த ஒண்ணுமே இல்லாத வெறும்னு இருக்கிற வாழ்க்கையை தாண்டி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் திங்ஸ் இருக்கு, அதை வெளிப்புற தோற்றத்தை தாண்டி நம்ம பார்க்கணும், அது அவங்களோட பவரை பார்க்கணுங்கிறத உணர்த்துவாங்க இவங்க தசமகா வித்யால ஒன் ஆஃப் த காடஸ், தாந்திரிக் ஃபார்ம் ஆஃப் த காடஸ். ஓகே, இவங்க நம்மளுக்கு என்ன கத்து தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரளயம் வந்ததுக்கு அப்புறம் எஞ்சியது என்ன இருக்கும் பூமியில, வெறும் புகையாதான் இருக்கும். ஸோ அந்த புகையே விழுங்கினவங்களாம் அவங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லு. அவங்கள நம்ம சாம்பிராணி போடும்போதோ வீட்டில் வேற ஏதான புகை மூட்டுவாங்க இல்லையா, திருஷ்டி போறதுக்கு. இந்த கப் சாம்பிராணிலாம் வைக்கிறாங்க சம்டைம்ஸ் வீட்டில். அந்த மாதிரில இந்த கறி போட்டு சார்கோல் போட்டு சாம்பிராணி காட்டும் போது இந்த மந்திரத்தை ஓம் தும் தூமாவதியை நமக, ஓம் தும் தூமாவதியை நமகன்னு சொல்லி போடும்போது திருஷ்டிகள் தோஷங்கள் அது எல்லாமே நீங்கும். ஏன்னா இவங்களுக்கு என்ன, அவங்க கையில என்ன வச்சிருப்பாங்கன்னா ஒரு முறம் வச்சிருப்பாங்க. அந்த முறத்துல களைவாங்க. யார களைவாங்கன்னா, நல்ல மனம் கொண்ட ஆன்மாக்களை வச்சுக்கிட்டு துஷ்ட எண்ணம் கொண்டவங்களே அவங்க களைவாங்களாம். அந்த மாதிரி நம்ம வீட்டுல தூப தீபம் போடும்போது அவங்க அந்த மந்திரத்தை சொல்லி போட்டால் கெட்ட திங்ஸ் எல்லாம், கெட்ட வைப்ரேஷன் எல்லாம் போய் நல்ல வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. இவங்களை யாராவது உபாசனை பண்ணி, இவங்களை யாராவது கும்பிட்டு பண்றவங்களுக்கு என்ன நடக்கும்னா, பதவி உயர்வு, பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, பொலிட்டீஷியன்ஸ், இல்ல பதவி உயர்வுக்காக இருக்கிறவங்க, பெரிய சம்பத்து கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க பெரிய பூஜை பண்ணலாம். இவங்களுக்கு இன்னொரு பேரும் உண்டு. இவங்க பேர் ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. ஏன் ஜேஷ்டா தேவி சொல்றோம் அப்படின்னா, மகாலட்சுமியின் முன்னோடியாக, அக்கா மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டவங்க இவங்க. அதனாலதான் சொல்லுவாங்க ஜேஷ்டா தேவி. இந்த ஜேஷ்டா தேவிக்கு தமிழ்ல என்னன்னா மூத்த தேவி இல்லையா. மகாலட்சுமியோட அக்கான்னு சொல்லும் போது மூத்த அக்கா, தமக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்களுக்கு மூத்த தேவிங்கிற பேர் அப்படியே மருவி மூதேவின்னு ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் என்னன்னே மூதேவி மாதிரி அழுதுட்டே இருக்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. மூதேவி மாதிரி அழுதுட்டு தட் டசன்ட் மீன் அவங்க உட்காந்து அழுதுட்டே இருப்பாங்க, அப்படி கிடையாது. அவங்க கொஞ்சம் வயசாகி இருப்பாங்க, அப்படி டயர்டா இருப்பாங்க, அந்த ஹேர் எல்லாம் விரிச்சிருக்கும். அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு தாந்திரிக் ஃபார்ம் இல்லையா. அதைத்தான் அவங்களோட ஃபீச்சர் அதான் சொல்றாங்களே தவிர அவங்க கெட்டவங்களோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் இவங்களோட உபாசனை எடுத்திருக்காங்க, நல்ல பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க. ஆனா என்னன்னா தூய்மை எண்ணத்தோட இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு இன்னொரு நிறைய ஃபார்ம்ஸ்ல இவங்களுக்கு கும்பிடுவாங்க. தூம்ர காளி, தூம்ர வாராகி, எல்லாமே ஆக்ரோஷமான தெய்வங்கள் தானே. ஸோ அந்த மாதிரி தூம்னால என்ன, புகை தானே. ஸோ அந்த புகை மண்டலத்தை விழுங்கிய ஒரு தேவதை. திருத்தொண்டரடி பொடி ஆழ்வார் காலத்துல இவங்களை ஜேஷ்டா தேவிங்கிற ஃபார்ம்ல கும்பிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன தருவாங்கன்னா, செல்வம், செல்வாக்கு, பதவி உயர்வு, நல்ல மரியாதை, இதெல்லாம் எதிர்பார்க்கிறவங்க. நான் ஹீரோ மாதிரி இருக்கணும் என்னோட ஃபீல்டுல, நான் எங்க ஊர்ல தலைவரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் டெஃபினட்டா இவங்களோட உபாசனை எடுத்துக்கலாம். ஆனால் உங்க மனம் பக்குவம் அடையலைன்னா அதுக்கான தண்டனைகளும் அதுக்கான டெஸ்டும் அவங்க வச்சு
மனதை, ஆத்மாவை, ஆன்மாக்களை பக்குவப்படுத்தக்கூடியதான அம்பாளவ. பக்குவம் அடைந்த ஆன்மாக்களை தனக்குடைய வச்சுட்டு அவங்களுக்கு நல்லதெல்லாம் செய்வாளாம். ஸோ நான் அப்படியே உபாசனை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டில் இருக்க கண் திருஷ்டி தோஷங்கள் மட்டும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சாம்பிராணி போடும்போது இந்த ஓம் தும் தூமாவதியை நமகன்னு சொல்லி சாம்பிராணி போட்டாலே போதும். வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் விலகி நல்ல பண வரவு, நல்ல செல்வ செழிப்பு, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு வாழ்க்கை மேன்மை அடையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.